babies, welcome to our beauty world. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா no foundation makeup look தான் கிரியேட் பண்ண போறோம். சோ இந்த லுக் கிரியேட் பண்றதுக்கு ஃபவுண்டேஷன் எதுவுமே தேவையில்லை. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹெல்தியான க்ளோவிங் ஸ்கின் மாதிரி இருக்க மாதிரி ஒரு மேக்கப் லுக் தான் கிரியேட் பண்ண போறோம். ஐ ஹோப் உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Plumோட mattifying moisturizer எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஏஜ் ஆன மாதிரி தெரியாது. ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் மேக்கப் போட்டுக்கோங்க. ஸோ மாய்ஸ்சரைசருக்கு அடுத்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக அப்ளை பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கீங்களோ இல்லை வெளியே போகிறீங்களோ சன்ஸ்க்ரீன் அவசியமான ஒன்று. ஸோ நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணால் தான் எந்த ஒரு ஸ்கின் டேமேஜும் இல்லாமல் இருக்கும். ஸோ சன்ஸ்க்ரீன்லேயே நிறையா டைப் இருக்குது. லோஷன் டைப் இருக்குது, ஜெல் டைப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் எது உங்களுக்கு ஆப்டாக இருக்குமோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ்க்கு வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ பொமேட் எடுத்திருக்கேன். ஸோ இது ஆஷ் ப்ரௌன் ஷேடு. ஸோ இதில் நான் 2 ஷேட் மிக்ஸ் பண்ணி தான் என்னோடய ஷேட் கொண்டு வரேன். ஸோ ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நம்ம ஷேடுக்கு லைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ உங்கள் ஐப்ரோஸ் எந்த ஷேடோ நீங்கள் அதுக்கு ஏத்தாப்பில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே ஜெல் லைனர் இருக்குது, அதுக்கப்புறம் ஐப்ரோ கேக் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஐப்ரோஸில் அவுட்டர் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே உங்களுக்கு எங்கெங்கே கேப் இருக்குது, எங்கெங்கே ஃபில் பண்ணணுன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஐஷேடோவுக்கு நான் எல்லை கலர்ஸோட ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஒரு சாஃப்ட் பிங்க் கிளிட்டர் ஷேடு தான் இருக்குது. ஸோ இதில் உள்ள எல்லாமே கிளிட்டர் ஷேடு தான். ஸோ அதை எடுத்து என்னோடய க்ரீஸ், ட்ரான்சிஷன் அண்ட் லிட்ஸ் எல்லாத்துலேயுமே ஓவராலாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு சப்டிலான லுக் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபவுண்டேஷன் எதுவுமே அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால ஐஸை ரொம்ப சாஃப்டாக ஒரு சாஃப்டான பிங்க் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த கண்ணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு நான் ஃபேஸஸோட காஜல் எடுத்து ஃபஸ்ட்டு வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன், அப்பர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு லேஷ் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபுல்லர் லேஷஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் லோவர் வாட்டர் லைன்லேயே நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ திக்காக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக நான் விங் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன் அதே வச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஐப்ரோ பொமேட்லேருந்து அந்த டார்க் ப்ரௌன் ஷேடு எடுத்து நான் கீழே நம்ம அப்ளை பண்ணியிருந்த காஜலை நல்லா ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் காஜல் வைக்கும் போதே கொஞ்சம் ரேண்டமாக வச்சா போதும். நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்மச் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸ்மச் பண்ணிவிட்டு லைட்டாக அவுட்டர் கார்னரில் ஒரு விங் மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஐ மேக்கப். நெக்ஸ்ட்டு நான் ஐலாஷ் கேர்லர் எடுத்து கேர்ள் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இங்கே ஃபால்ஸ் லேஷஸ் எதுவுமே அப்ளை பண்ண போகிறது கிடையாதுனால நம்ம இப்படி பண்ணுறனால நம்ம லேஷ் ரொம்ப லாங்கராக திக்கராக தெரியும். ஸோ இது ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் மெப்ளினோட மஸ்காரா எடுத்திருக்கேன். ஸோ இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப அஃபோர்டபுளான மஸ்காரா. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த மஸ்காரா தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இதை நான் நல்லா ஐலாஷ் ஃபுல்லாக கோட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஐலாஷ் டென்ஸாக தெரிகிறதுக்கு ஸோ இதை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை கோட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டென்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பேஸ் மேக்கப் மூவ் பண்ணிக்கலாம். நான் இங்கே எடுத்திருக்கிறது வெட் அண்ட் வைல்டோட ஒரு ப்ரைமர். இது க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இதை எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கெங்கே போர்ஸ் இருக்கோ நீங்கள் அங்கே மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஃபுல் ஃபேஸ் நீங்கள் அப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்மூத்தான பேஸ் வேணும்னா ஃபுல் ஃபேஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைமர் எதுக்காகனா உங்கள் போர்ஸை எல்லாம் ஃபில் பண்ணி அது மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் போடும்போது ஒரு நார்மலான ஸ்மூத்தான பேஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணுறது. ஸோ நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக.
இங்கே வந்து நீங்கள் கேட்கலாம், நீங்கள் தான் ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ணல, அப்புறம் எதுக்கு நீங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ணுறீங்கன்னு. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக நான் இங்கே வேறு மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த மெத்தட் வந்து ஸ்டிக் ஆகணும்னா நீங்கள் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் இங்கே ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இங்கே ப்ரைமர் யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காம்பேக்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த காம்பேக்ட் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரஷ்ஷோ இல்லை ஸ்பஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, வெட்டான ஸ்பஞ்ச் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அந்த ப்ராடக்ட்டை கொஞ்சம் நல்லாவே எடுத்துக்கோங்க. ஸோ வெட்டாக இருக்கனால அது ஈஸியாக வந்து ப்ராடக்ட் வந்து சோக் ஆயிரும் ஸ்பஞ்சில். நெக்ஸ்ட் வந்து அதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா டேபிங் மோஷனில் ஃபஸ்ட்டு பேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு அதில் உள்ள ப்ராடக்ட் எல்லாம் ஃபேஸில் வந்து நல்லா டேபிங் மோஷனில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வச்சு இழுக்காமல் லைட்டாக ஒத்தி எடுப்போம்ல, அது மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸஸாக உள்ளதை வந்து ப்ரஷ்ஷில் வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்ட எஃபெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக எங்கேயாச்சும் வெளியே போனா கூட இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு மேக்கப் பிடிக்கும், பட் ஆனால் வந்து என்கிட்ட வந்து எந்த ப்ராடக்ட்டும் இல்லை, ஃபவுண்டேஷன் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட உள்ள காம்பேக்டை எடுத்தே வந்து நீங்கள் இந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸஸாக இருக்கிறத வந்து என்னோடய பவுடர் ப்ரஷ்ஷில் நான் டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃபேஸில் இருந்து. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லை கலர்ஸில் எடுத்த அந்த ஐஷேடோ பேலட்டை எடுத்து 2 பிங்க் ஷேட் எடுத்து நான் நல்லா டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக உள்ள ப்ராடக்டெல்லாம் வந்து வெளியேற்றிடுறேன். அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் சிரிச்சிட்டு ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப மைல்டான ப்ளஷ் மாதிரி தான். ஸோ இதுலேயே வந்து கிளிட்டர் ஷேட்னால வந்து உங்களுக்கு தனியாக வந்து நீங்கள் ஹைலைட்டர் அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ இதை வந்து உங்கள் சீக்ஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சட்டிலாக தான் இருக்கும். ரொம்ப நிறையா ப்ளஷ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க மாதிரி டார்க்காலாம் தெரியாது, ரொம்ப லைட்டான ஷேட் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் கான்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஐஷேடோ பொமேடை எடுத்துகிட்டு நான் 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் ஃபேஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கான்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃபேஸில் எந்த இடத்துல டெஃபனிஷன் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து கட் பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஹைலைட்டிங் ஷேட் மாதிரி இருக்கும். இதை எடுத்து நம்ம இன்னர் கார்னரில் ஐயில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ வந்து ஐஸ் வந்து ரொம்ப ஓப்பன் ஆகி நல்லா பாப்பப் ஆகி தெரியும். ஸோ இதையே கூட நீங்கள் ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட விஷ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். இது வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஐஸே வந்து நல்லா பாப்பப் ஆகி தெரியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். சின்ன விஷயம் தான், பட் ஆனால் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் உங்கள் மேக்கப்பில். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வெட் அண்ட் வைல்டோட ஒரு லிப் லைனர் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஷேட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்து லிப் லைன் பண்ணிக்கோங்க. இதை வச்சு எனக்கு வந்து பிக்மெண்டட் லிப்ஸ்னால நான் என்ன பண்ணுவேன்னா லிப் லைன் பண்ணிக்குவேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லைட்டாக இன்னர்லையும் நான் ஃபில் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணால் அதோட ஒரிஜினல் ஷேடே நம்மளுக்கு கிடைக்கும். லிப்ஸ்டிக்கு நான் இங்கே NYBேயோட ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பிரைட் பிங்க்குன்னு சொல்லலாம், ரொம்ப ரொம்ப பிரைட் லாவெண்டர் பர்பிள் மாதிரி. ஸோ இதை வந்து என் லிப்ஸில் இன்னரில் மட்டும் நான் அப்ளை பண்ணி நல்லா ஃபிங்கர்ஸை வச்சு ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் டார்க்காக இருக்கும். ஸோ எனக்கு அந்தளவுக்கு டார்க் வேணான்றனால நான் லைட்டாக ஃபிங்கர்ஸில் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் லிப்ஸ் வந்து நல்லா டிஃபைனாக தெரிய அதுக்கு மேலேயே லைட்டாக வந்து லிப் லைனர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம மேக்கப் முடிஞ்சு. உங்கள் எல்லாத்துக்குமே இந்த லுக் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன்.
அது போக இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான டுட்டோரியல் தான். நீங்கள் யார் வேணாலும் இந்த மேக்கப்பை வந்து 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.